விளைநிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம், அதனை வீடியோ எடுத்து வெளியிட்ட விவசாயிகளை மிரட்டிய வனத்துறை. கோவை பேரூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கிராம பகுதிகளான தீத்திபாளையம், கரடிமலை ஆகிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் சில நாள் போராட்டத்திற்கு பிறகு வனப்பகுதியில் விரட்டினர். இந்நிலையில் வனப்பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் கடும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் தண்ணீர், உணவு தேடி வனவிலங்குகள் ஊருக்குள் வர தொடங்கியுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் கம்பு, சோளம், தர்பூசணி மற்றும் காய்கறிகளை விவசாயிகள் பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று தீத்திபாளையம் அடுத்த கரடிமலை பகுதியில் குட்டியுடன் விளை நிலங்களுக்குள் புகுந்த 5க்கும் மேற்பட்ட யானை கூட்டம் விளை நிலங்களுக்குள் புகுந்து யானைகளை டிராக்டர் உதவி கொண்டு அப்பகுதி விவசாயிகள் விரட்டி வருகின்றனர். கடந்த 5 நாட்களாகவே இரவு நேரங்களில் வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் புகுந்த யானைகள் விளை நிலங்களை சேதப்படுத்தி வருவதாகவும், வனத்துறையினருக்கு போதுமான ஜீப் உள்ளிட்ட வாகன வசதி இல்லாததாலும் யானைகளை வனத்திற்குள் விரட்டுவதில் சிக்கல் நீடிப்பதாகவும், மேலும் யானைகளை விவசாயிகள் விரட்டிய வீடியோ பதிவு செய்த செந்தில்குமார் என்ற விவசாயி கைது செய்வேன் என வனத்துறை ஊழியர்கள் மிரட்டுவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டி வருவதாக கூறப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.